ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு லக்ஷ்மி ஹர்ப்ஸ். நம்மளோட மில்லட் மாவோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஆக்சுவலாக இதாங்க நம்மளோட மில்லட் மாவு 500 கிராம் பேக்கிங்கில் வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 kg 2 kg அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து வெயிட் லாஸ்ங்க. வெயிட் லாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி வெர்சனில் இருக்கும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து எனர்ஜி இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம், மசில்லாம் சாகிங் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இது சாப்பிடும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஹெல்த்தி வேல வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மந்த்லி ஒரு ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் நடக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூன் பவர் வந்து நல்லா உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். இதை மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு வரைக்கும் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்னிங் வந்து ஒரு கூழ் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒரு 1.5 ஸ்பூன் மாவு போட்டு கலக்கி கூழ் மாதிரி கலக்கி குடிச்சிக்கலாம். நமக்கு மத்தியானம் வரைக்குமே பசி எடுக்காமல் நல்ல வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளை எனர்ஜியாகவும் வச்சுக்கும் டே ஃபுல்லாக. இந்த மாவு சாப்பிட்ற அன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பிபி அண்டு சுகர் லெவலில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அப்புறம் அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த மாவு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து வரும். அப்படி இல்லாமல் ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து உதவி பண்ணும். தென் இந்த மாவு வந்து ரிச் இன் ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன். ஸோ நம்ம நார்மல் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாற்றணும் அப்படிங்கும்போது நம்ம ஓவரால் டக்குன்னு ஒரு இதுக்கு வந்து மாற மாட்டோம். ஸோ இட்லி தோசை பழக்கப்பட்டனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலான்னா நம்மளோட மாவுலேயே இந்த மாவை கொஞ்சம் கலந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிரும். நார்மலாக இதை செப்பரேட்டாக பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். ஸோ ரெகுலராக எடுத்துக்க முடியாதுங்கிறனால நம்ம இட்லி தோசை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாவை கலந்தும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆரோக்கியத்தோடு வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.